நாங்கள் திருவள்ளிக்கரை சேப்பாக்கம் தொகுதி. நாங்கள் ரொம்ப நாளாக கரண்ட் இல்லாத 4-5 வருஷமாக எங்கள் வீடு இருந்தது. இந்த ஆட்சி வர்றதுக்கு வந்த உடனே எங்களுக்கு இந்த வீட்டுக்கு இருட்டாக இருக்கிற வீட்டுக்கு ஒரு வெளிச்சமாக கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் அந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். நான் பூந்தமல்லி தொகுதி. இப்போதைக்கு முதலமைச்சர் ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நான் மாற்றுத்திறனாளி. இதுக்கு முன்னாடி 1200 கொடுத்தாங்க. இப்போ எனக்கு 1500 கொடுக்குறாங்க. 1500 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பஸ் போக்குவரத்துக்கு மகளெல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு பஸ்ஸுக்கு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. பஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. மற்றும் எல்லா இதுகளும் பணிகளும் நடக்கும். ரோடு போட்டுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் வர கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நன்மையாக தான் இருக்குது. நாங்கள் பூந்தமல்லி தொகுதியில் இருக்கிறோம். திமுக ஆட்சி வந்தால் நல்லது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். திமுக ஆட்சி தான் வரணும். பூந்தமல்லி தொகுதி நாங்கள். இந்த பகுதியில் நல்ல சிறப்பான நடைமுறையும் இருக்குது, ஆட்சியும் நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ கூட திருமழிசை ஊத்துக்கோட்டை பெரிய அகலப்பாதை ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய நிதி உருவாக்கியிருக்கிறாரு. திருமழிசை பொறுத்தவரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எம்எல்ஏ மூலிமா ஒரு மையான அந்த 10 கோரிக்கையில் சிறப்பான கோரிக்கை திருமழிசைக்கு 2 கொடுத்துருக்குறாரு. 2 வாட்டர் டேங்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த மையான கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து 10 கோரிக்கை கொடுத்தாரு எம்எல்ஏ. அதில் 2ம் திருமழிசைக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியமாக கிடச்சிது. சிறப்பான ஆட்சி நடக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. சிறு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும். ஆனால் ஆட்சியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்த முறையும் நம்ம சிஎம் தான் வருவார், ஆட்சி இவர் தான் அமைப்பார். இதே போல் கட்டமைப்பிலும் வாழ்வார். நெக்ஸ்ட் திமுக தான் வரும், டிஎம்கே தான் ஷார்ப்பாக ஜெயிப்போம். பூந்தமல்லி தொகுதி இருக்கிறேன் சார். இந்த தொகுதியில் ஏகப்பட்ட சலுகை நல்லா செய்திருக்கிறாங்க. அதுமாரி மறுபடியும் திமுக தான் சார் வரும் கண்டிப்பாக.